இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சமீப காலமாக ஓடும் ரயில்கள் மீது கல்வீசி எரியும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஓடும் ரயில்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்துவது பயணிகளின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ரயில் ஊழியர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. இதனால் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுகிறது. ரயில் போக்குவரத்தும் சீர்குலைகிறது. ஓடும் ரயில் மீது கல் எறிவது பயணிகளின் உயிருடன் விளையாடும் விபரீத செயலாகும். அதிவேகத்தில் செல்லும் ரயிலின் ஜன்னல் கண்ணாடிகள் கற்கள் பட்டு உடையும் போது குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மீது கண்ணாடி துகள்கள் பட்டு காயங்கள் ஏற்படக்கூடும். சில நேரங்களில் இது நிரந்தர உடல் ஊனத்திற்கும் வழிவகுக்கும். இத்தகைய சம்பவங்கள் தினமும் ரயிலில் பயணிப்போரிடையே ஒருவித அச்சத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறது. ரயில்வே சட்டம் 1989 கீழ் ரயில் மீது கல் வீசுவது மன்னிக்க முடியாத குற்றம். ரயிலுக்கு சேதம் விளைவித்தாலோ பயணிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் கல் எறிந்தாலோ அவர்களுக்கு ரயில்வே சட்டத்தின் பிரிவு 152 கீழ் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பயணிகளின் பாதுகாப்புக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பிரிவு 154 படி ஓராண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அல்லது 2 தண்டனையும் வழங்கப்படும். தண்டவாளங்களை ஒட்டி வசிக்கும் பகுதிகளில் உள்ள பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இதுகுறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சிறுவர்களும் இளைஞர்களும் அறியாமையினால் இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்ட தங்கள் எதிர்காலத்தை சீரழித்துக் கொள்ளாதவாறு ஆலோசனைகளை வழங்க வேண்டும். தற்போது கல்வீச்சு சம்பவங்களை தடுக்க ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில்வே காவல்துறை இணைந்து சென்னை கோட்டம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. இத்தகைய அசம்பாவிதங்கள் அதிகம் நடக்கும் இடங்களில் ரோந்து பணிகள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளன. சிசிடிவி மூலம் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள், ரயில் பயணிகள் தங்கள் பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான நபர்களையோ அல்லது அசம்பாவிதங்களையோ கண்டால் உடனடியாக 139 என்ற ரயில்வே உதவி எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.